ஊர்லேருந்து வந்தாச்சுங்க. ஒரு வழியாக சிலிண்டருமே நம்ம வீட்டுக்கு வந்துச்சு. ஒரு நாள் 2 நாள்னா இண்டக்ஷனை வச்சு மேனேஜ் பண்ணலாம். ஒரு வாரம் 10 நாளுங்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு. சன்வி கேட்ட ஒரு சில சமையல்லாம் செஞ்சு கொடுக்க முடியாமல் கொஞ்சம் சிரமப்படுற மாதிரி இருந்துச்சு. அம்மா அப்பாவோட இருந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு தான் கிளம்புறோம். அதனால் வீட்டில் இருந்த காய்களை வச்சு சிம்பிளாக இன்றைக்கி லஞ்ச் வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சுட்டு இதுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம், கடலைப்பருப்பு, கூடவே வந்து கொஞ்சமாக வெந்தயம் இதையெல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு நாம் உரித்து வச்ச சின்ன வெங்காயத்தையும் கூடவே சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். நாம் கட் பண்ணி வச்ச கத்திரிக்காய், உருளைக்கிழங்கை அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கட்டி பூண்டு வந்து நல்லா தோலோடு இடித்து எடுத்துக்கலாம். இந்த டைம் வந்து அதில் போட்டு வதக்கினோன்னா வாசம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அது கூட 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு காய் வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். கூடவே காய்க்கு தேவையான கல் உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு மூடி போட்டு மூடிக்கலாம். மிக்சி ஜாரில் கொஞ்சமாக நிலக்கடலையை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். கொரகொரப்பாக தேங்காயும் துருவி வச்சுக்கலாம். காய்க்கு தேவையான அளவு மல்லித்தூள், மிளகாத்தூள் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச நிலக்கடலை பவுடரையும் போட்டுட்டு துருவின தேங்காவையும் போட்டு நல்லா கிளறிட்டோன்னா இன்றைக்கி தயிர் சாதத்துக்கு சூப்பரான சைடிஷ் ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹாலிடேஸ்க்கு நீங்களாம் அப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டீங்களா என்னங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.